நிஜம். ஓ. பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்க சந்தோஷத்தை தூரமா நின்னு ரசிச்ச அந்த தாய் வேற யாரும் இல்ல, அப்பத்தா வேதநாயகி. அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வெளியே போக கூட கூச்சப்பட்ட அந்த மனைவி வேற யாரும் இல்ல, என் அத்தா அன்னலக்ஷ்மி. தாயும் மனைவியும் பட்ட அந்த கூச்சத்தை, குற்ற உணர்ச்சிய மருமக படக்கூடாது, அவ படிக்கணும்னு நினைச்ச அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்ல. என் மாமா கதிரேசன் தான். இப்போ உங்க கேள்விக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், என்ன வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? இது பொய் இல்ல, நிஜம். வலியோட வாழ்ந்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச நிஜம். என்ன அப்பத்தா, நான் சொன்ன பதில் சரிதானே? ஐயோ, அப்பதான் இவ இப்படிதான் ஏதாச்சும் லூசுத்தனமா ஏதோ ஒரு கதையை சொல்லி நம்ம எல்லாரையும் கவுத்துருவா. எம்மா காதனி, அப்பதான் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்பதா. நான் எங்க அப்பச்சிக்கு படிக்காத மகளா இருக்கலாம், என் புருஷனுக்கு படிக்காத பொண்டாட்டியா இருக்கலாம், இந்த குடும்பத்துக்கு படிக்காத மருமகளா இருக்கலாம். ஆனா நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு படிக்காத தாயா இருக்க கூடாது. இந்த ரெண்டு தாயும் பட்ட கஷ்டத்தை இனி எந்த தாயும் படக்கூடாது. வர காலத்துல நான் படிக்காம இருக்கிறது என் பிள்ளைகளுக்கு நான் செய்யற மிகப்பெரிய குத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியே என் ராசாத்தி, இதை விட ஒரு பதில இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது ஆத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஏன் படிக்கணும்? இந்த பதில கேட்டதுக்கு அப்புறம் எவனாவது கேப்பானா திருப்பி? கேப்பான். நீங்களே ஒரு பதில சொல்லி நீங்களே பெருமைப்பட்டுப்பீங்களா? இங்க பாருங்க, கேள்வி கேட்டது அப்பத்தா. நீங்க சொன்ன பதிலு சரியா தப்பான்னு அப்பத்தா சொல்லட்டும், அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம். அவ சொன்னதுதான் சரி. அப்பத்தா, நான் ஏத்துக்கிறேன். நீ சொன்ன பதில நான் ஏத்துக்கிறேன். நீ பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உன் பதில்ல இருக்கு. நீ படிக்கிறதுல எனக்கும் சம்மதம். அப்பத்தா, என்ன அண்ணோ, நீ என்ன சொல்ற? நீ உனக்கு நல்ல மருமவளா இருக்கணும்னு நினைக்கிற, அதானே? ஆமா, அதான் சரி. நீ ஒரு நல்ல மருமவளா இருக்கணும்னு நான் எப்படி உன்னை நினைக்கிறேனோ அதே மாதிரி தானே நீ நினைப்ப. அண்ணன் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அப்பத்த அடிக்கடி ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசுது? இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாத்தே இருக்கணும். நீ பிறக்க போற உன் பிள்ளைக்காக படிக்கணும்னு நினைக்கிறது எம்பிட்டு சரியோ அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமவளா இருக்கணும்னு அண்ணன் நினைக்கிறதும் சரிதானே? அப்பத்தா, நான் ஒரு நல்ல மருமகளா இருந்துட்டு தான் படிக்கணும்னு நினைக்கிறேன்.
நான் படிக்கிறதுனால இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய வேலையில இருந்தோ என் கடமையில இருந்தோ நான் என்னைக்கும் தவற மாட்டேன். சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ உன் விருப்பத்துக்காக படிக்க போ. அதே மாதிரி அண்ணத்துக்கு நீ ஒரு நல்ல மருமவளா இருக்கணும். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமவ, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். வீடு, படிப்பு, இது ரெண்டையும் எப்படி சமாளிக்க போறேங்கிறதுல தான் இருக்கு உன் புத்திசாலித்தனமே. எப்ப நீ இந்த வீட்டுக்கு மருமவளா நடந்துக்கலன்னு எனக்கு சின்னதா தோணுதோ அப்பவே உன் படிப்பை நான் நிறுத்திவிடுவேன். அப்புறம் நீ உன் புத்தகத்தெல்லாம் பரன்ல தூக்கி வச்சுட்டு கரண்டிய புடிச்சுக்கிட்டு காலம் முழுக்க இவளுக்கு மருமவளா இந்த வீட்டுல இருக்க வேண்டியதுதான். அத நான் உறுதியா சொல்லிவிட்டேன், மனசுல வச்சுக்க. சரிங்க அப்பத்தா, நான் ரெண்டையும் சரியா செய்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதான் சரி, பார்க்கலாம். ம். சும்மா அப்பா வராருன்னு கதையை கட்டி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு கிடந்தா இப்ப அதை விட ஒரு பெரிய கதையை சொல்லி அப்பத்தாமையும் வளைச்சு போட்டுட்டாளே. நம்ம குடும்பத்தோட மொத்த கதையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. எனக்கு என்னமோ ஏதோ மலையாள மந்திரவாதி கிட்ட நம்ம குடும்ப ஜாதகத்தை கொடுத்து நம்ம வரலாறு மொத்தத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, நம்ம என்னதான் அண்டை கட்டி குறுக்க நின்னாலுமே அவங்க எப்படியோ கோல் போட்டுறாங்கக்கா. அப்பத்தா இவங்க படிக்கிறத எப்படியாச்சும் தடுத்துருவாங்கன்னு பார்த்தா அவங்களே இவங்க படிக்கிறதுக்கு பச்சை கொடியில காட்டியிருக்காங்க. மா, அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுல உனக்கு மரியாதை இல்லாம போயிடும். அப்படிதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே அப்பத்தா வந்ததுல இருந்து நீ மூக்கு அறுப்பட்டு தானே போய் கிடக்குற. அக்கா, என்னக்கா பண்றது? டேய், நாம ஏன் இவ படிக்க போறாங்கிற விஷயத்த நினைச்சு வருத்தப்படணும்? இவ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும் தானே அப்பத்தா சொல்லுச்சு. அதுக்கு தானே சந்தோஷமா இருக்கணும். அப்பத்தா என்ன சொன்னாங்க? இவ மருமகளா சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் ஆட்டைய கலைச்சு இவ படிக்க போறதை நிறுத்திடுவேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, ஆனா அதுக்கு அவங்க தப்புல பண்ணணும். அவ எதுக்கு தப்பு பண்ணணும்? நம்மள எதுக்கு இருக்கோம்? வெப்பம். தப்பு அவளை பண்ண வெப்பம். அவளை ஒரு நல்ல மருமகளா இருக்க விடாம பண்ணுவோம். அப்பதான் சொல்ற மாதிரி அதான் சரி. அத்தை, நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நீங்க போங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு இங்க வந்த? அத்தை, அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். அதுக்குள்ள எல்லாத்தையும் அரைச்சு வைக்கணும் அத்தை. அத்தை, உங்ககிட்ட தான் சொல்றேன். நீங்க போய் உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஏன் வேலை அத்தை? போங்க. நீ ஒன்னும் அதெல்லாம் கிழிக்க வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மாமியார் மருமவள அங்க என்ன அடிச்சிட்டு கிடக்குறிய? குடும்பத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிற மொத இடமே சமயக்கட்டு தான். அடியே, கேட்டுட்டு இருக்கேன்ல, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நீங்களே வெளியே வரியலா இல்ல நாங்க வரவா? அத்தை, என்ன அண்ணோ, உள்ளார என்ன சத்தம்? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க. இல்லத்த, என் மனசுல சின்ன வருத்தம். ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். அட, அண்ணத்துக்கு என் முன்னாடி கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சா? சொல்லு, நீ என்னதான் சொல்றேன்னு பாப்போம். இவளை பள்ளிக்கூடத்துக்கு போன்னு சொன்ன முடிவுல எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்ல. என்னதான்
நீங்க வீட்டையும் படிப்பையும் சமமா பாத்துக்கன்னு தீர்ப்பு சொன்னாலும் அது சரியா வருமான்னு என் மனசுக்கு படல. அதான் சரி. அப்புறம் மேல சொல்லு. அத்தை, நீங்க இவள குடும்பத்தையும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதையும் ஒரு போட்டியா வைக்கிறீங்க. அதை இவ எப்படி பண்றான்னு என்ன பார்க்க சொல்லி கட்டளை போடுறீங்க. எனக்கு சந்தேகமே ஆரம்பத்துல இவ ஒரு நல்ல மருமகளா இங்க நடந்துகிட்டாதானே அங்கன போய் படிக்கிறதும் எப்படி நடந்துக்கிறான்னு தெரியும். இங்கன முதல்ல நல்ல மருமகளா இருக்காளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அத்தை இப்படி பேசுதிய? நான் இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கிட்டதே இல்லையா? இந்த குடும்பத்துக்காக எதுவுமே செஞ்சதே இல்லையா? என் நினைப்பெல்லாம் எப்பவுமே இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. அப்படி என்னத்த நீ பெருசா பண்ணிட்ட? கல்யாணம் ஆகி நீ வந்ததுல இருந்து நீ சொல்றதானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்றத நீ கேட்கல. முதல்ல அத புரிஞ்சுக்கோ. இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறேன். சித்தப்பா இத பண்ணுங்கன்னா அவன் செஞ்சான். உன் புருஷனை படிக்க சொன்ன, அவன் படிச்சான். இப்படி நீ எங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணிட்டு தானே இருந்த. நான் மாமியாரா இல்ல, நீ தானே மாமியாரா நடந்துகிட்ட. முத தடவை நான் ஒண்ணு சொன்னேன், நீ கேட்கல. அப்படிதான். நீ என்ன பெருசா சமையல் கட்டுக்கு போய் சமையல் பண்ணி எங்களுக்கு போட்டியா? இல்ல இந்த குடும்பத்தை பொறுப்பா பாத்திருக்கியா? நான் தான் இந்த காலம் மட்டும் உன்னை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அடி பாவி, இந்த குடும்பத்துக்காக அந்த பொண்ணு என்ன பண்ணான்னு கேக்குற? உன் நாக்க அழுக. அந்த பிள்ளை இல்லன்னா நீ இல்ல, இந்த குடும்பமும் இல்ல. பிடிக்காத மரும கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற கதையா? ஒருத்தைய பிடிக்கலைங்கிறதுக்காக இப்படியா உள்ட்ட அவளை வந்து தப்பா பேசுறது? நடத்து நடத்து, எவ்வளவு காலம்னு பாப்போம். ஆமா, நீ பெரிய வீட்ல இருந்து வந்தவ. நாங்க கஷ்டப்படுற குடும்பங்கிறதுனால நீ சொல்றதையெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீ எங்களை கடைய பாத்துக்க சொன்ன, கடைய பாத்துக்கிட்டோம். வீட்டை பாத்துக்க சொன்ன, வீட்டையும் பாத்துக்கிட்டோம். அடிக்கிறவா உன் மனசு கோணாம நாங்க நடந்துகிட்டோம். சரி, இப்ப அவளை என்ன பண்ணும்ன்ற? ஒண்ணு இல்லத்த, முதல்ல இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா என்ன பண்ணணுமோ அதை செய்ய சொல்லுங்க. முதல்ல அந்த சமாச்சாரம்லாம் அவளுக்கு தெரியுமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. குடும்பத்துக்கு இவ ஒரு நல்ல மருமகன்னு நிரூபிச்சுட்டு மத்ததெல்லாம் பண்ண சொல்லுங்க. சரி, நீ சொல்றதுக்கே வரேன். விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிவிட்டல, அத்தோட விடு. யார் நல்ல மருமவங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு சில போட்டியை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்பத்தா, என்ன அப்பத்தா? வேண்டாம். நான் என்ன பண்ண? உன்னை போன்னு சொன்னேன். உங்க அத்தை தான் இப்ப புதுசா வந்து ஒரு இக்கண்ணா வைக்கிறா. என் பேச்ச கேட்கல, அதுதான். இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. போய் போட்டிக்கு தயாராகுங்க. இந்த போட்டியில நீ ஜெயிச்சா நல்ல மருமவளாவும் இருக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரி பள்ளிக்கூடத்துக்கும் போகலாம். அதையும் ஞாபகத்துல வச்சுக்க. இதுல தோத்துப்பிட்ட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நல்ல மருமவளாவதுக்கு முயற்சி பண்ணு. அப்பதான் போட்டினா 2 பேர்ல இருக்கணும்.
அப்பதான் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியும். ஒத்தாளுக்கு போட்டி வச்சா அத ஜோதிச்சு பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி அப்பதான் போட்டியா இருக்கும்? அதான் சரி, நீ சொல்றது நியாயமா தானே இருக்கு. போட்டின்னா 2 பேர் இருக்கணும்ல, அப்பதானே ஆட்டம் சூடு பிடிக்கும். என்ன அண்ணா, உன் மவ சொல்றது சரிதானே? ரெண்டு மருமவ இருந்தா 2 பேரையும் சமைக்க சொல்லலாம். அதுல யார் நல்லா சமைக்கிறான்னு பார்க்கலாம். 2 மருமவ இருந்தா கோலம் போட சொல்லலாம். அதுல யார் நல்லா கோலம் போடுறான்னு பார்க்கலாம். நீங்க சொல்றது சரிதான் அத்தை. இங்க 2 மருமக இருக்காங்க. ஆனா ஒருத்தி உண்டாகி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இப்ப இங்க இருக்கிறது இவ மட்டும்தான். அதுக்கேத்த மாதிரி தானே போட்டி வைக்கணும். அது தெரியாம என்ன சொல்ற? இந்த வீட்ல ஒரு மருமவளா இருக்கா? இந்த வீட்ல ஒரு மருமவ தான் இருக்கலா? இல்லையே, 2 மருமவெல்லாம் இருக்கா? என் கண்ணுக்கு தெரியறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏண்டா மாணிக்கம், உனக்கு தெரியுதா? எனக்கு புரிஞ்சு போச்சு அத்தா, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன இதுல நான் பார்த்தா தெரியாது, நீ பார்த்தா தெரியும். டேய் வடிவேலு, கொண்டு போய் கொடு உங்க சரிங்க அத்தா. அப்பத்தா. ம். என்ன அண்ணா தெரியுதா? இன்னொரு மருமவ யாருன்னு இப்ப தெரியுதா? நீ ஏன் மருமவ, அவ ஓம் மருமவ. கூட்டினா 2 மருமவ வருதா? கணக்கு சரிதானே? உனக்கு நல்ல மருமவளா நீ தோச்சு பாக்கணும்ப, நீ எனக்கு நல்ல மருமவளான்னு நானும் சோதிச்சு பார்க்கணும்ல. போட்டி உங்க 2 பேருக்கும் தான். உங்கள யார் சூப்பர் டூப்பர் மருமவன்னு நான் போட்டி வச்சு முடிவை சொல்லிடுறேன். அப்பத்தா, என்ன எதுக்கு போய் அத்தை கூட மோத விடுறிய? முடிவெடுத்ததுக்கு அப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது. போட்டிக்கு தயாராவுங்க. என்னம்மா? சும்மா இருக்க மாட்டியா நீ? சும்மா இருக்க மாட்டேன். என்னை ஏத்தி விட்டது இல்லாம சபையில வச்சு என்ன மாட்டி விட்டியா? ஏமா அடிச்சுட்டு இருக்காங்களா? விடுமா. அவங்க கேட்டாங்களா? போட்டிக்கு 2 பேர் வேணும்னு அவங்க கேட்டாங்களா? தேவையில்லாம வாயை கொடுத்து என்ன ஏண்டி மாட்டி விட்ட? நான் ஏதோ ஒரு ஃப்ளோல அடிச்சு விட்டமா. அது உங்களுக்கு இப்படி ஆப்பா வரும் நான் என்ன நினைச்சனா என்ன? நீ எதுக்கு அவளுக்கு இம்புட்டு பயப்படுற? இந்த குடும்பத்துல 35 வருஷமா எங்களுக்காக சமைச்சு போட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறவ அவ. இப்ப வந்தவ. அம்மா, நீ அவளுக்காக எதுக்குமா பயப்படுற? தைரியமா இருமா, ஒத்தாசிக்கு நான் இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. இப்ப அவ ஜெயிச்சு ஸ்கூலுக்கு போறாளா போகலையாங்கிறது முக்கியம் இல்ல எனக்கு. அவகிட்ட நான் தோத்துறக்கூடாது, அதுதான் முக்கியம். அம்மா, நீ போய் முதல்ல என்னன்னு கேளு. அப்பதானே நம்ம ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆக முடியும். உங்க 2 பேருக்கும் நடக்க போற மொத போட்டி. காலையில எழுந்திருச்சு பொம்பளைங்க செய்யற மொத வேலை வாசல தெளிச்சு கோலம் போட்டு மகாலட்சுமிய வீட்டுக்குள்ள வரவேற்கிறது.
அப்படிப்பட்ட கோலத்தை உங்க 2 பேர்ல யாரு நல்லா போடுறீங்கன்னு பாப்போம். என்ன போட்டி ஆரம்பிக்கலாமா? ம். என்னடி மச மச நிக்கிறிய? கோலம் போடுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க.